இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இப்பொழுது புத்தாண்டு பலன்கள் 2025 வரிசையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் விருச்சிக ராசிக்கு 2025 புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் விரிவாக இங்கு பார்க்கவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விருச்சிக ராசியை பொறுத்தளவில் இது செவ்வாய் ஆதிபத்திய பெற்ற வீடு. இது முரட்டுத்தனமான குணமும் தெளிவான முடிவும் எடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற விருச்சிக ராசிக்காரர்கள். அதிகமாக நிலப்பொருள்கள் மேல் ஆசைப்படுபவர்கள். காரணம் செவ்வாய் பகவான் என்பதனால் பலரும் நிலத்தின் மீதும் வீடு, வாகனம், சொத்துக்கள் மீது அதிகமான பற்றுடையவர்கள் என்பதை முதலிலே இங்கு நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மேலும் இப்போ விருச்சிக ராசிக்கு 2025 இந்த புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் சனீஸ்வர பகவான் அஷ்டார்த்தம சனியாக செயல்பட்டு வருகிறார். மேலும் குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து குரு வக்ரமாக செயல்பட்டு வருகிறார் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரை. இவர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் என்று சொல்லப்படுகிற போது மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரையும் சில ஏற்ற இறக்கங்கள், தொழிலில் முன்னேற்றங்களில் அவ்வப்பொழுது தடைகள், வளர்ச்சியிலே சில குறைபாடுகள், சில தடைகளும் தடுமாற்றங்களும் ஏற்படக்கூடும். மார்ச் 29க்கு பிறகு சனீஸ்வர பகவான் இவர்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். இவ்வாறு 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி, அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார். மீனத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சனீஸ்வர பகவான் இவர்களுக்கு இந்த கடந்த ஆண்டு கொடுத்து வந்த துன்பங்கள், துயர்கள், தடைகள், தோல்விகள், கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் இவர்களுக்கு விடுதலையாகப் போகிறார்கள். மார்ச் 29க்கு பிறகு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் 7லிருந்து 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். இதுவரையில் பொருளாதாரத்திலே கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுத்து வந்த குரு பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக முன்னேற்றங்களையும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியையும் கொடுப்பார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 7லிருந்து 8ஆம் இடத்திற்கு செல்வதனால் அஷ்டம குருவாக செயல்படுகிறார். மேலும் குரு பகவான் புதனுடைய வீட்டிற்கு செல்வதனால், மிதுனத்திற்கு செல்வதனால் சில தடைகள், தடுமாற்றங்கள், பொருளாதார வரவுகள் நிலுவையாக மாறக்கூடும். வரவுகள் தொய்வு ஏற்படும், செலவுகள் அதிகரிக்கும். ஆகவே கவனம் தேவை. என்னதான் சனீஸ்வர பகவான் உங்களுடைய தடைகளை விலக்கினாலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினால் சில சிரமங்கள், பொருளாதாரத்திலே முன்னேற்ற தடைகள், சேமிப்புகள் கரைதல், கடன் வாங்குதல், பழைய கடன்கள் அடைக்க முடியாமல் மேலும் புதிய கடன்களை உருவாக்குதல் ஆகியவை ஏற்படக்கூடும். மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவில் ராகு கேது பகவான் என்று சொல்லப்படுகிற ராகு பயிற்சி ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. ராகு பகவான் இவர்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திலும், கேது பகவான் இவர்களுக்கு 10ஆம் இடத்திலும் பெயர்கிறார். 10ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திற்கும் பெயர்வதால் இவர்களுக்கு 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்திலே ராகு பகவான் வருவதனால் சில சுகபோகங்களை அனுபவிக்கின்ற போகஸ்தானாதிபதியாக ராகு வருவதனால் இவர்களுக்கு அவ்வப்பொழுது பொருளாதாரம் திடீர்னு ஏற்பட்டாலும் இந்த லாபத்தினையும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் சந்தோஷத்தையும் இவர்கள் அனுபவிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா, மேலும் வெளியூர்களுக்கு செல்லுதல், அதன் மூலம் லாபம், வெற்றியடைதல், பக்தியின் மூலம் பரவசமடைதல், புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருதல் ஆகியவைகள் மூலம் இவர்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். பொதுவாக விருச்சிக ராசிகள் பல சோதனைகளை தாண்டி இப்பொழுது அஷ்டாத்தம சனி என்னும் சோதனையை தாண்டி 5ஆம் இடத்திற்கு சனீஸ்வர பகவான் செல்வதனால்
இந்த ஆண்டு அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு 70% இவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலே அமைய பெற்றிருக்கிறது. ஆகவே கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது, அதாவது 2024 ஒப்பிடும் பொழுது இவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் என்பதில் தடையில்லை. திருமணமாகாதவர்களுக்கு திருமண முயற்சி என்பது இந்த புத்தாண்டு மே மாதத்திற்குள் செய்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி படிப்பவர்களுக்கு வாய்ப்புகள் மே மாதத்திற்குள் வரும். அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. வீடு நிலம் விற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மே மாதத்திற்குள் நல்லதொரு வாய்ப்பு வந்தால் அதை பயன்படுத்தி கொண்டு விற்பதற்கு முயற்சி செய்யவும். இல்லை என்றால் 1 வருடங்கள் காலதாமதம் ஆகும் என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்கு சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தாலும், 5ஆம் இடத்திலிருந்து நன்மைகளை உங்களுக்கு கொடுத்தாலும், குரு பகவான் பொருளாதார ரீதியாக சில தடைகளை கொடுப்பதினால் பேலன்ஸ்டாக நீங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டியது இருக்கும். புதிய கடன்கள் ஏற்பட்டாலும் அவ்வப்பொழுது வருமானங்கள் வந்து போகும். செலவுகள் ஏற்பட்டாலும் செலவுக்கேற்ற வரவுகளும் வரும், வரவுக்கேற்ற செலவுகளும் வரும். ஆகவே விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தளவில் இந்த ஆண்டு மகிழ்ச்சிகரமான ஆண்டுதான் என்று தான் சொல்ல வேண்டும். விலகியது சனி விட்டது தொல்லை என்று சொல்வது போல கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்கள் இந்த 2025 போராடினால் வெற்றி நிச்சயம். கடந்த ஆண்டினால் ஏற்பட்ட சோதனைகள், போராடினாலும் வெற்றி கிடைக்காத நிலை இருந்தது. இந்த 2025 இவர்கள் போராடினால் வெற்றி நிச்சயம். எதிலும் தொட்டது தொடங்கும். கமிஷன் மற்றும் கான்ட்ராக்ட் ஏஜென்சியில் வெற்றி பெறுவார்கள். இளைய தலைமுறைகள் வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுவார்கள். காதலர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வருகிறது. இளைஞர்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை நோக்கி செல்வதற்கு உகந்த காலகட்டம். அறிவுபூர்வமான சிந்தனைகளை சிந்திக்கக்கூடும். விருச்சிக ராசி நேயர்கள் இதுவரை இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.